ஹே ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஹேர் பேக்லேயே ஹேர் க்ரோத்திங் ஆகிறதுக்கான ஹேர் பேக் தான் நம்ம ஹேர் பேக் தேவையான 5 பொருள் என்னென்னா 5 சின்ன வெங்காயம், ஒரு முட்டை, ஆளி விதை, வெந்தயம், மருதாணி இலை. இது 5 பொருளும் நமக்கு தேவையான பொருளுங்க தலைக்கு. இது எப்படி நம்ம என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். வெந்தயம் நைட்டே ஒரு 5 ஸ்பூன் எடுத்து, என் தேவையான அளவுக்கு 5 ஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 கைப்பிடி மருதாணி இலை எடுத்துக்கிறோம். இதை மருதாணி இலையும் வெந்தயம், சின்ன வெங்காயம் இது 3த்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த வெந்தயத்தோட தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 3மே அரைச்சி நம்ம ஹேர் பேக் போடுறதுனால ஈர்ப்பெண் எதுனா தான் இந்த வெந்தயம் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி, நிறைய ஈர்ப்பெண் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குலாம், அவங்களாம் வெந்தயமும் சின்ன வெங்காயம், முட்டை இது 3 பொருளுமே வாரம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் லீவ் அன்னைக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஈர்ப்பெண் எதுவுமே இருக்காது. அது 4 வாஷரில் உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாரி தான் நான் திக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஃபுல்லாகவே இன்றைக்கி ஹேரில் அப்ளை பண்ணி உடம்பு ரொம்ப நம்மளுக்கு சூட்டெல்லாம் தணிஞ்சு போயிடுங்க. இது ரொம்ப நல்ல ஹேர் பேக். இது ஹேர் பேக் நல்லா ஹேர் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடிய ஹேர் பேக்கு. இப்போ இந்த 3 பொருள் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா முட்டையோட ஹேர் ஸ்ட்ரென்த்தன் பயங்கரமாக பண்ணித்தரோம். சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணித்தரோம். மருதாணி நம்ம ஹேரை இளநறையெல்லாம் பொறுக்கி நம்ம கருன்னு ஆக்கிடும். அப்புறம் வெந்தயத்தை உடம்பை சூட்டெல்லாம் தணிஞ்சு முடி க்ரோத்து கொடுக்கும். இதுதாங்க ஆளி விதை முடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணித்தரோம். இந்த 5 பொருளுமையான பொருட்களுக்கு இதெல்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். முட்டையை போட்டு நல்லா அந்த ஹேர் பேக் கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். அப்புறம் ஆளி விதை இருக்குது இல்லையா, அதையும் போட்டு நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிலலாம் நம்ம திருப்பி போடுறோம்னா முட்டையுமே ஆளி விதை இது 2மே கையிலேயே அந்த பேஸ்ட்டாக நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு நல்லா விட்டுடுங்க. அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அது தனியாக இருக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்ட உடனே ஹேரில் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ன வெங்காயம் தண்ணியே நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறா கூட ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ கண்டிப்பாக அரைச்சதுக்கப்புறம் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ணணும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு 10 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஹேரில் எண்ணெய் நம்ம சிக்கு எதனா உடைக்க வேண்டியதெல்லாம் நல்லா சுத்தமாக சிக்கு உடைச்சிட்டு ஆயிலுக்கு நம்ம ஹேருக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணிக்கலான்ட்டு. ஹேர் பேக் நல்லா திக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இன்றைக்கி திக்கான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். திக்காக நம்ம முட்டைன்னும் போது நம்ம தலையில் போய்ட்டு டக்குன்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும். நம்ம முட்டையாக இருக்கட்டும், நம்ம மருதாணி இலையாக இருக்கட்டும், சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இதெல்லாமே தலையிலே அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ தனியாக நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா தலையில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக அது நம்ம டேரெக்டாகவே ஸ்கேல்பில் போய் நம்ம நல்லா நம்ம ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரோம். இதுதான் தனித்தனியாக நம்ம போகிறத விட ஒரு பேக்கப் போடும்போது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஹேருக்கு நல்ல மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். இப்போ தலைக்கு தனியாக நம்ம மாய்ஸ்சரைசர் எதுவுமே போட வேண்டியதில்லை, சீரமோ எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை, நம்ம கண்டிஷனருமே போட வேண்டியதில்லை. இது எல்லாமே தான் சேர்ந்து தான் ஒரு ஹேர் பேக்கை நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வாரம் ஒரு நாளுன்றது நம்ம விடுமுறை ஒரு நாளில் நம்ம இது கண்டிப்பாக நம்ம ஹேர் பேக்குக்கு கண்டிப்பாக எதனா ஒரு நேச்சுரலான பொருள் நம்மளுக்கு தேவை. நம்ம வாரம் ஃபுல்லாக சீரமாக போடலாம், கண்டிஷ்னர் போடலாம், மாய்ஸ்சரைசர் எதனா அப்ளை பண்ணலாம். இதுமாரி யூஸ் பண்ணும்போது நம்ம கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால வாரத்தில் ஒரு நாளையாச்சும் நம்ம தலை நிறைய ஒரு எண்ணெய் வச்சு தலை நிறைய நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுறதுனால. அதனால தான் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளோ இல்லை ஒரு நாளோ உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு சண்டே மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்காது, நம்மளுக்கு வீக்கெண்டில் எதனா ஒரு டேயில் லீவ் கொடுப்பாங்க. அதுமாரி பார்த்துட்டு என்ன நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆனால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். கெமிக்கலை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹேர் ஆயிலெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை மெத்தடில் நீங்கள் ஹேர் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வீட்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நல்ல நாள்
ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவும் நான் வந்து பேக்கில் நல்லா ஒரு அப்ளை பண்ணுவேங்க. அதனால எனக்கு கீழே கூட நல்லா எனக்கு முடி நிறைய க்ரோத் ஆகும். அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் பின்னாடி இருக்கும் இல்லையா, கழுத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடிங்கெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நிறைய வரும். ஏன்னா நான் நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கோம் பண்ணுறோம், முன்னாடி போட்டு சீவுறோம் இல்லையா. அப்போ பிளட்ஸ்க்கு சர்க்குலேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நம்ம எல்லா இடத்துலையுமே முடி நல்லாவே நம்மளுக்கு க்ரோத் ஆகும். அதுக்கு தான் வந்து சீப்பு போட்டு நம்ம கீழேருந்து நம்ம பிடிக்கக்கூடாது. முடியை வந்து இழுத்து பிடிக்காமல் லூஸாக விட்டு நம்ம கீழே ஃபோர்ஸாக இழுக்கும் போது என்ன ஆகும்னா தலையோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு நிறையவே உங்களுக்கு வரும். அடுத்தது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து தலையை வந்து துவட்டி காட்டுங்க, எப்படி நீங்கள் துவட்டுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக நான் இந்த ஹேர் பேக்கு இந்த துவட்டுறதெல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸாலாம் அடிக்கலை, நார்மலாக எனக்கு தேவைக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அடித்து தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். எந்த ஒரு ஹேர் ட்ரையோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. ஒன்றே ஒன்று நான் பண்ணுவேன், வெயிலில் போயிட்டு நல்லா தலையை உலர்த்திட்டு வருவேன். வெளியவே அதெல்லாம் கொட்டிடும். நம்ம 2 சீப்பு போடும்போது இருக்கிறதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும்போது வறட்சியாக தான் தெரியும். நீங்கள் நல்லா அந்த சிக்கெல்லாம் போட்டுட்டு வெயில் பதத்தில் மீடியமாக, ரொம்ப சூரியன் வெளியில் போயிடாதீங்க, மீடியமாக நம்ம நல்லா நேச்சுரலாக வெயிலே காற்று ஓட்டத்துலேயே நம்மளுக்கு முடி ஆற வச்சாலே சூப்பராக ஆறி போயிடுங்க. நான் எவ்வளோ ஹேர் பேக் போட்டேன் நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டா ஃபுல்லாக இருந்தது. அது ஃபுல்லாகவே நான் வந்து ஹேர் பேக்காக போட்டேன். ஒரு முடி கூட ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் அழகாகிடுச்சு. இத்தனைக்கும் நான் ஷாம்பு கூட யூஸ் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ண ஷியக்கா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் அழகாக நம்மளுக்கு கண்டிஷ்னர் பதத்துக்கு நம்ம ஹேர் கொண்டு வந்துட்டோம். இதுதாங்க நம்மளோட ஹேரோட ரிசல்ட்டு. நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வரும்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் வாரி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து தலையில் பூ வச்சுக்கலாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து 2 கிளிப்பு தாங்க குத்துவேன். மேலே 2 கிளிப்பு குத்திட்டு மேலே 2 சைடு மேலே 2 கிளிப்பு குத்திட்டு லூஸாக பின்னிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு, அது வீட்டிலே நான் பறித்தது, வீட்டிலே பறித்த பூவை வந்து நான் இன்றைக்கி தலையில் வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஹேர் பேக் போடும்போது நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஹேர் பேக்கு உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். தலை ஃபுல்லாக உச்சிலேருந்து முடி வரைக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஹேர் பேக்கை. வெயிலில் போயிட்டு 2 நிமிஷம் நின்று நீங்கள் தலையெல்லாம் தட்டிட்டு உலர்த்திட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு முடியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம முடி. நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நம்ம சிக்கெல்லாம் உடச்சிட்டு நம்ம அந்த இதெல்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடுச்சுனாலே எவ்வளோ ஒரு ஷைனிங்காக சில்கியாக இருக்குது பாருங்களேன். என்னோடய ஹேரு நல்லா இருக்குது, பவுன்ஸியாக இருக்கும். ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும், நல்லா சில்கியாக இருக்கும். ஒரு கண்டிஷனர் போடுற ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீரம்லாம் போடுறீங்க வாரம் ஃபுல்லானா இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நேச்சுரலாக நான் ஹேர் பேக்கு வீட்லேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பேக்கை ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 பொருள் தான். 5 பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி ஹேர் பேக் பண்ணேன். நீங்கள் எல்லாமே ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா ரிசல்ட்டுங்க. ஹேர் ரொம்ப நல்லா சில்கி அண்ட் ஷைனிங்காக இருக்குது. நீங்களும் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஹேர் பேக்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறது, ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் வீடியோ பார்த்தவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன நிறைய விஷயம் இருக்கும், டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.